அல்லேலூயா. நீங்கள் புதிய பலனை அடைவீர்கள். ஆமென். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள், இயேசுவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிற பிள்ளைகள், நீங்கள் புதிய பலனை அடைவீர்கள். நீங்கள் புதிய பலனை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டில் இருந்து கேட்டுக் கொண்டு இருக்கிறவர்கள், என் மத்தியில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. இங்க மட்டும் ஆண்டவருடைய சமாதானம் அல்ல, இங்க மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் அல்ல, இங்க மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் மட்டுமல்ல, நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும் போது, தேவனை ஆராதனை செய்யும் போது, உங்கள் வீட்டின் மத்தியிலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். உங்கள் வீட்டின் மேலும் தேவனுடைய சமாதானம் இறங்கி வரும். உங்கள் வீட்டின் மேலும் தேவனுடைய வல்லமை கடந்து வரும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க வீட்டுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியாது, ஆனா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிச்சயமாகவே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் கிறிஸ்துக்குள் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். தேவனுக்குள் சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்துவோடைய வார்த்தைக்குள் சந்தோஷமா இருக்கணும். ஆவியானவருடைய வழிநடத்தல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய தயவு எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மளுக்கு நல்லதாகவே ஆண்டவர் நம்மளுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவரா. சோ இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கடந்து போறதுக்கு முன்பாக, அநேக பேர் சபையில நம்மளுடைய சபை அக்கௌண்ட்ல நீங்கள் உங்களோட ஆஃபரிங், உங்களுடைய காணிக்கையை நீங்க சபையோடைய அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உங்களோட தசம்பாகங்கள் சபையோடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதே போல உங்களுடைய சமாரித்தன் ஃபண்ட் உங்களோட சபையில அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதனால நான் உங்களுக்கு இப்பொழுது நான் காணிக்கை தசம்பாகம் சமாரித்தன் ஃபண்டுக்காக நான் செபிக்கிறேன். அதுக்கு முன்பாக, ஒருவேளை உங்களுக்கு சில பேருக்கு சில பேருக்கு ஃபைனான்ஸ் ஆடைய எனக்கு ஃபைனான்ஸ் ஆட சபையோட அக்கௌண்ட் நம்பரு எனக்கு முடிஞ்சா நீங்க ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய ஃபைனான்ஸா சிஸ்டர் எலிசபெத் இருக்கிறாங்க. எலிசபெத் அவங்களுடைய தொலைபேசி நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்க சபையோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தருவாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் 016 75 0167566 019 நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க நம்ம சபையோடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய சபை ஃபைனான்ஸா இருக்காங்க. நீங்க அந்த அக்கௌண்ட்ல நீங்க போடலாம். இப்பொழுது ஜெபம் செய்வோமாக. வானத்து பூமி படைத்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேளையில இந்த சபையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் விதைக்கிற காணிக்கைகளும் தசம்பாகங்களும் சமாரித்தன் ஃபண்டும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுத்த கரத்தை நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தண்ணீர் அப்பங்களும் தேவன் அவர்கள் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளும் பரலோகத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களும் அவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் உதவிக்கும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விதைத்த ஒவ்வொரு காணிக்கையும் தசம்பாகங்களும் சமாரித்தன் ஃபண்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக, தேவனோட ஊழியத்துக்காக, தேவனோட ராஜ்யம் கட்டப்பட இந்த பிள்ளைகள் மூலமாக நீர் இவர்களுக்கு உள்ளத்துல பேசி விதைக்கிற காணிக்கை தசம்பாகங்கள் சமாரித்தன் ஃபண்ட் சமரத்தின் காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை பலப்படுத்துங்க. தண்ணீர் அப்பங்களை ஆசீர்வதிங்க. வேலை எடுக்கிற ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யுங்க. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய நித்திய சமாதானம் நிறைவாக இருக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து இதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபித்து உம்முடைய நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா, அவர் நல்லவர். இன்னைக்குள்ள தலைப்பானது, இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை போகிறதுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட தலைப்பானது, தேவனுடைய
சத்தத்துக்குள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய, ஆண்டவருடைய, இயேசுவுடைய, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம் செவி அநேக பேர் கொடுக்கிறது. அநேக பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம விழுவுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க விழுகுகிற, நீங்க சோர்வு அடைகிற, நீங்கள் தோல்வி அடைகிற, நீங்கள் கவலைப்படுகிற ஜனமாய் தேவன் உங்களை அழைக்கல. நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறதுனாலதான் நீங்கள் நிறைய இடங்கள்ல விழுந்து 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 எழுந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்துக்கு எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்கணுமா? அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடு கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய மேய்ப்பன் இயேசு, நம்மளுடைய நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், நல்ல போதகர், நல்ல கிறிஸ்து, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறது இல்லை. நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்தல வெளிப்பாடுகளை கேட்கறது இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்காதனாலதான் நிறைய இடங்கள்ல நம்ம விழுந்து 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 கடக்கிறோம். இன்னைக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி நம்ம வார்த்தைக்கு போவோமாக. இன்னைக்குள்ள தலைப்பானது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஓமா ஓகேவா? எல்லாரும் ஃபேஸ்புக்ல இருக்கிற, யூடியூப்ல இருக்கிற, ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓகேவா? கட்டுறாங்க? ஓகே. இன்னைக்கு தேவனோட சத்தத்தை கேளுங்க. தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் சொல்லுகிறபடியே கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போகும்படி ஆண்டவர் உங்களை தன்னுடைய நீதி கரத்தினால் உங்களை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். கேளுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் கேளுங்க. மேய்ப்பன் சொல்லுகிற சத்தத்தை மட்டும் கேட்டு நடங்க. மேய்ப்பன் எதை சொல்லுகிறாரோ அதை கேளுங்க. மேய்ப்பன் எதை செய்யாதன்னு சொல்றாரோ அதை செய்யாதீர்கள். சத்தமா பேச குறைச்சிக்கணும். கரெக்டா சொல்லுங்க. ஓகே. ரோமர், இங்கிலீஷ்ல ரோமர் தான் எழுதியிருக்கு, தமிழ்லயும் ரோமன். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 17. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் ஓகே. ரோமர் 10ஆம் அதிகாரம் ரோமன்ஸ் சாப்டர் 10 ஓகே verse 17. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 17. ஓகே, படிப்போமாக. ஆதலால் விசுவாச
விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினால் வரும். நல்ல கவனமா கேளுங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரொம்ப பேரு கேள்வி அப்படின்னு சொன்னா இப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அந்த கேள்வி அல்ல, அந்த கேள்வி அல்ல, இந்த கேள்வி. யூ மஸ்ட் லிசன். இங்கிலீஷ்ல நல்லா படிச்சு பாருங்க. Faith come from hearing. Faith come from hearing message, and the message is heard, the word of Christ. Faith comes from hearing. அங்க பாருங்க, தமிழ்ல வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் நீ கேட்டாதான் வரும். தேவனுடைய வார்த்தையை, தேவன் பேசுகிற வார்த்தையை, தேவன் கொடுக்கிற ஆலோசனையை, தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஆலோசனையான வார்த்தை, தேவன் கண்டிப்பான வார்த்தை, தேவன் சொல்லுகிற தரிசனமான வார்த்தை, தேவன் சொல்லுகிற உன்னை அலர்ட் பண்ணும்படி, உன்னை எச்சரிக்கை பண்ணும்படி தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்கணும். நீ கேட்காதான் நீ அவருடைய வழியில நினைத்திருப்ப. நீ கேட்கலன்னு சொன்னா உன்னோட சொந்த வழியில, உன்னோட சொந்த பாதையில, உன் சொந்த எண்ணத்துல, உன் சொந்த இமோஷனல்ல, உன் சொந்த ஞானத்துல, உன் சொந்த காரியங்களே நீ போவே தவிர தேவனோட வழியில நீ போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆடை, காணா போன ஆடோடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடை தேடி போனார். இன்னைக்கு அந்த ஆடும் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளாதபடி வழி தவறி, வழி விலகி போயிருச்சான். இன்னைக்கு பைபிள்ல நீங்க பாருங்க, புதிய ஏற்பாடுல தன் ஆடு தன் மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காமல் தன் வழி விலகி போகுது. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்காதனால தான் நம்மளோட வழிகள் என்ன என்று தெரியாமல், உணர்வு இல்லாமல், அதை புரிந்து கொள்ள முடியாமல், அதில் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாமல், அதை நம்ம உணர்ந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நம்ம பாதையிலே போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஹியரிங், காதை கொடுத்து கேளுங்க. அங்க வசனம் அதுதான் சொல்லுது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேட்கணும், அப்பதான் விசுவாசம் வரும். ரொம்ப பேர் விசுவாசம் எப்படி வரும் நினைக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு நடந்தாதான் விசுவாசம் வரும். அதெல்லாம் விசுவாசம். நீ தேவனோட வார்த்தையை கேட்கும் போது, பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்தல், வெளிப்பாடுகள் கேட்கும் போதுதான் உனக்கு விசுவாசம் வரும். அதனாலதான் வசனம் சொல்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன். நீ தேவ விசுவாசத்தை நீ ஏறி பண்ணணும், நீ கேட்கணும். நீ கேட்டாதான் உனக்கு விசுவாசம் வரும். நல்லா கவனமா கேளுங்க. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏலி சாமுவேலும் ஒரு வீட்டில் படுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சாமுவேலுக்கு வாலிப வயது, சின்ன வயது தான், வாலிப வயது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே. திடுக்குன்னு ஏஞ்சிட்டான். திடுக்குன்னு ஒரு பயம், அவனுக்கு ஒரு திடுக்குன்னு முழிச்சிட்டான். நம்மலாம் திடீர்னு யாராச்சும் எழுப்பினா டக்குன்னு பயந்து இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு திடுக்குன்னு ஏஞ்சி பார்க்கறான். யாரும் என்ன கூப்பிட்ட மாரி இருக்க, அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி படுத்துக்கிறான். திருப்பி ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே. ரெண்டாவது வாட்டி கூப்பிடுறாரு, சாமுவேல் அப்படின்னு கூப்பிடுறாரு.
2வது வாட்டி அவனுக்கு அந்த முழுப்பு வந்தானே ஏலிகிட்ட போய் கேட்கறான். ஏலிகிட்ட சொல்றான், என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காது என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு தான். ஆனா நம்ம காது எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறோம்? மற்றவனோட கதை, மற்றவன் சொல்றது, மற்றவன் பேசுறது, பொய்யான காரியத்தை நம்பிக்கிட்டு இருப்போம். அதை தான் கேட்போம். மாயமானது, தில்லுமுள்ளானது, பிசாசோடைய கிரியை, பிசாசோட தன்மை, பிசாசோட பேச்சு, பிசாசம் கொண்டு வருகிற ஆலோசனை, இதைதான் நம்ம காது கேட்கும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்காது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க இன்னைக்கு உலகத்தனமாய், உலக பிரகாரமாய், அவிவிசுவாசிகள் போல விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி உலக வார்த்தைகளை கேட்டு போகிறதுனால உலகத்தானை போல, தேவனை அறியாதவனை போல நீ விழுந்து கிடக்கிற. இன்னைக்கு அதனாலதான் உன்னோட வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தானை போல, தேவனை அறியாதவனை போல, அவிவிசுவாசிகளை போல நீயும் வாழ்கிற. காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. 2வது தடவை இந்த சாமுவேல் போய் ஏலியிட்ட கேட்கிறான், ஐயா ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா சாமுவேலுடைய ஹெட், சாமுவேலுக்கு ஊழியக்காரன் யாரு? அங்க ஏலி. சாமுவேல ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா ஏலினால் உணர முடியாதா யார் கூப்பிடுறான்னு? ஒண்ணு ஏலி கூப்பிட்டுருக்கணும். ஏலிக்கு தெரியாதா யார் கூப்பிட்டுருப்பான்னு? சில நேரத்துல விசுவாசிகள் பாஸ்டர்கிட்டே சொல்றது என்ன சொல்றது? ஆண்டவர் என்கிட்ட இதை பேசினாரு, ஆண்டவர் என்கிட்ட அதை சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்துல இப்படி சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு அப்படி சொன்னாரு. ஐயா, உன்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டானா உன் மேய்ப்பனுக்கு நிச்சயமா தெரியும். நினைக்காதீங்க நம்ம என் பாஸ்டருக்கு என்ன தெரியும் நீ நினைக்காத. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏலி படுத்திருந்தாரு. ஏலி படுத்திருந்த காரணம் என்ன? எல்லாம் தெரியும். கூப்பிடுறது நம்பாளு. ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாங்க உன் ஊழியக்காரனுக்கு நல்லா தெரியும். ஆனா விசுவாசிகள் என்ன தெரியுமா? ரொம்ப பாண்டாய், ரொம்ப திறமசாலிகளா பேசுவாங்க. பசர் நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன், பசர் நான் இது முடிவு எடுத்திருக்கிறேன், பசர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், பசர் நான் இந்த வேலைக்கு போக போறேன், பசர் நான் பிசினஸ் செய்ய போறேன், பசர் நான் இந்த வீடை வாங்க போறேன், பசர் நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் ஒண்ணுதான் கேட்பாரு, ஜெபம் செய்தியா? ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு பாஸ்டர். ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாருன்னா உனக்கு கொடுத்த சமாதானத்தை உன் ஊழியக்காரனுக்கும் தேவன் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் இது புரிஞ்சுக்காது. இந்த கழுதை அதெல்லாம் புரிஞ்சுக்காது. யாரும் என்ன கூப்பிட்டாங்க? சாமுவேல் போல யாரும் என்ன கூப்பிட்டாங்க? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஏலி புரிஞ்சு கொண்டாரு. ஏலி சொன்னாரு, இன்னொரு வாட்டி அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா ஒன்னே ஒண்ணு சொல்லு. என்ன சொல்லு? அடியே நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்லுங்க, அடியே நான் கேட்கிறேன். இன்னைக்கு அதுதான் சொல்ல வர்றாரு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அடியே நான் கேட்கிறேன். கேட்கிறேன்னா பணத்தை கேட்க சொல்லல, பொருளை கேட்க சொல்லல, தங்கத்தை கேட்க சொல்லல, அரிசியை கேட்க சொல்லல, வீடை கேட்க சொல்லல, காலியை கேட்க சொல்லல. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாதா? சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத வழியில் நான் போக கூடாதா? சொல்லுங்க, நான் போக மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத சவகாசம், எந்த சவகாசமும் வேணாம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன், பழக மாட்டேன். உங்களுடைய வழிகளில் நிலைத்திருக்கும்படி சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கேட்டாதான் உனக்கு விசுவாசம். நீ கேட்கலன்னா உனக்கு விசுவாசம் வராது. தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் உங்களுக்கு விசுவாசம் பிறக்கும். ரொம்ப பேரு உலக பிரகாரமாய் சிந்தித்து விசுவாசிக்கிறேன். ரொம்ப பேர் அன்னைக்கு கூட பைபிள் ஸ்டடியில ஒரு பிரதர் சொன்னாரு, நான் ஆண்டவர் விசுவாசிச்சேன்னா என் பாக்கெட் நிறைஞ்சிரும்,
என் பாக்கெட் நிறைஞ்சிரும் அப்படின்னாரு. கிறிஸ்து பாக்கெட் நிறையறதுக்காக அல்ல, உன் ஆத்துமா கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி அவர் உனக்காக அன்பு கூர்ந்தார். நம்மளுடைய விசுவாசம் பாக்கெட் நிறையறனாலையும் பல வீடுகளும் பேர்ல வரனாலையும், ஒருவேளை எனக்கு ஒரு 30 சபை கொடுக்கறதுனாலையும் விசுவாசம் பெருகக்கூடாது. விசுவாசமான வார்த்தையினாலதான் உங்க விசுவாசம் பெருக வேண்டுமே தவிர தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் உன்னோட விசுவாசம் பெருகக்கூடாது. இங்க விசுவாசம் வசனம் நல்லா சொல்லுது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வியினாலே வரணும். விசுவாசம் கேள்வியினால வரணும். ரொம்ப பேருக்கு அற்புதம் நடந்தாதான் விசுவாசம் வருது. ரொம்ப பேருக்கு பாஸ்டர் வீட்ல வந்து ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரா, அப்பதான் விசுவாசம் வருது. விசுவாசம்ன்றது மனுஷனால வரப்படுகிறது அல்ல, தேவனோட வார்த்தையினால் வரப்படணும். சாமுவேலுக்கு தேவன் பேசுகிற வார்த்தையை அவன் சொன்னா, அடியே நான் கேட்கிறேன், சொல்லுங்க என்னது நான் கேட்கிறேன். நீங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கும்போது, சத்திய வசனத்தை நீ நம்பும் போது உனக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். 2 தீமோத்தேயு chapter 3 verse 16 and 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 17வது வசனம். தேமாஷன் வாசி. வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. 2 தீமோத்தேயு chapter 3 verse 16 and 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் chapter 3 verse 16 and 17. 14வது வசனமும் 17வது வசனம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாசிப்போமாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. வேதம் என்று சொன்னால் பைபிள் கதை புத்தகம் அல்ல, சரித்திரங்கள் அல்ல, டிக்ஷனரி அல்ல, பல உலக மகான் எழுதின கருத்துக்களோ கதைகளோ உதாரணங்களோ அல்ல. வேத வாக்கியங்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வேதாகமம். பக்கத்து வீட்டுக்காரர் மாமா, பக்கத்து வீட்டுக்காரர் பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்காரர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றத கேட்டு வாழாதீங்க, மனம் திரும்புங்க. இதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார்? வேதம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால். நல்லா வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள். நீ பைபிளை திறந்தாலே ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ பைபிளை திறந்தாலே ஆவியானவர் உன்னோடு பேசுவார். வசனம் அதுதான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால், அசுத்த ஆவியினால் அல்ல, புறஜாதிகளினால் அல்ல, துன்மார்க்கனால அல்ல, பாவத்தில் வாழ்கிறவனால அல்ல, வேசித்தனமாய் இருக்கிறவனுடைய வார்த்தை அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. தேவ ஆவியினால். அந்த இடத்தை முடிஞ்சா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க. தேவ ஆவியினால். ஐயா, ஆண்டவர் கடவுள் பேசுறார். உனக்காக மட்டும்தான் தேவன் வந்தார். அவர் பேசுறார். தேவ ஆவியினால் நியமிக்கப்பட்டிருச்சு. இஸ் a dedicate. அந்த பரிசுத்த ஆவியினால் அந்த தேவ வாக்கியங்கள் எல்லாம் உனக்கு டெடிகேட் பண்ணியாச்சு. அந்த வார்த்தை உனக்கு தான், அந்த வார்த்தை உனக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நீதான் சுகந்தறிந்து கொள்ளணும், அந்த வார்த்தையை நீதான் ஏற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையை நீதான் விசுவாசிக்கணும், வேற யாருக்கும் அல்ல. நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி யோசிக்காத. இந்த வார்த்தையானது
தேவ ஆவியானவர். நல்ல கவனமா கேளுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். யாரு அது? தேவனோட மனுஷன் தேறினவனா யாரு? தேவனோட பிள்ளை யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? தேவன் கூட பரலோகத்துக்கு போக போகிறது யாரு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். பாருங்க, நீதான் அல்பையா நினைக்கிற, நீதான் உன்னை நீ எப்படி தாழ்த்தி பார்க்கிற, நீதான் உன்னை நீயே கண்டேன் பண்ணிக்கிற, நீதான் உன்னை வந்து அப்படி எதுக்கு பிரயோஜனம் இல்லாத நினைக்கிற. ஆனா தேவன் உன்னை எப்படி தகுதிப்படுத்திருக்க வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை சொல்லுது, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷன். உங்களை ஆண்டவர் சொல்ற தேவனுடைய மனுஷனா நீங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் பண்ணீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் தேவனுடைய மனுஷன் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களா? கையை தூக்குங்க, சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, நான் தேவனுடைய மனுஷன், என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க, என்ன மாத்தி இருக்கீங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இது சொல்லப்படுகிறது தேவனுடைய மனுஷன் வேதத்தில் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். பாருங்க, உங்களை ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்சு அழைச்சிருக்கிறாரு? 17வது வசனத்தை பாருங்க. அவைகள் உபதேசம், நீ உபதேசம் சொல்லணும். உபதேசம் சொல்லுங்க. நீங்களும் உங்களுக்கு புரியுதா? வசனம் 17ல திட்டமாய் ஆவியானவர் உங்களுக்காக எழுதியிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்காக வசனத்தை அடையாளமா உங்களுக்கு காண்பிக்கிறேன். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 Timothy chapter 3 verse 16 and 17 தீமோத்தே எழுதியிருக்கார். ஐயா, கடவுளோட வார்த்தை பொய் அல்லையா? வசனமே சொல்லுது, வானம் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா அவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அந்த பைபிளுக்கு முடித்த முத்தம் முடிக்காதீங்க. கடவுள் எப்படி பேசுற பாருங்க. இங்க தேவனுடைய ஆவியிலிருந்து படிங்களேன். தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். அந்த தேறினவனா இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கோம்? லிக்விட். உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் சொல்லலாம். தேவன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கலாம். தேவன் உன்னை வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்துக்கு உன்னை அமைத்திருக்கிறான்னு சொல்லலாம். ஆண்டவர் அனுப்புகிற ஊழியக்காரன் சொல்லலாம். ஆண்டவர் அனுப்புகிற தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். ஆண்டவர் உன் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறான்னு சொல்லலாம். இதுதான் என்ன சொல்லப்படுகிறது? தேறினவனாக நீங்கள் தேவனுக்குள்ள தேவனை தேர்ந்தெடுத்துட்டார். நீ ஓட முடியாது, நீ எங்கேயும் போக முடியாது. ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துட்டார். தேறினவனாய் தேவன் உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி அவர் உன்னை நடத்துவார். உன்னை தேறினவனாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எந்த
நற்கிரியையும் செய்ய எந்த ஐயா ஆண்டவருக்குள்ள நீ செய்யற காரியத்தை சூஸ் பண்ண தேவையில்லை. எந்த நற்கிரியையும் நீ செய்யலாம். நற்கிரிகை தேவனுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். நோ சாய்ஸஸ். நம்மளுக்கு பிழையான இல்லை. நம்ம சூஸ் பண்றதுக்கு இதை தான் நான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு நம்மளுக்கு சூஸஸ் இல்லை. நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, எந்த நற்கிரியையும் செய்ய எந்த நற்கிரிகையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்மளுடைய வாத்தியார் கூட நம்மளை தகுதிப்படுத்தலையா? நம்மளோட பேரண்ட்ஸ் கூட நம்மளை தகுதிப்படுத்தலையா? நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ கூட நம்மளை தகுதிப்படுத்தலையா? நீங்க வேலை செய்யற இடத்துல, ப்ரொடக்ஷன்ல, வேலை இடத்துல, பிசினஸ்ல கூட யாரும் உங்களை தகுதிப்படுத்தி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. ஆனா தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆர்டைன் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் தகுதி உள்ளவர்கள். ஆண்டவருக்காக, அவரோட ராஜ்யத்துக்காக நீங்க தகுதி உள்ளவர்கள். மனுஷன் உங்களை ஒதுக்கலாம், மனுஷன் உங்களை தள்ளலாம், மனுஷன் உங்களை தூக்கி போடலாம். நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு தகுதி இல்லைன்னு மனுஷன் உங்களை தூக்கி எறியலாம். ஆனா வசனம் சொல்லுது, எந்த நற்கிரிகையிலும் செய்ய தகுதி உள்ளவனாக. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அந்த வசனத்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த சூழ்நிலையில வந்தாலும், அது கண்ணீரா இருந்தாலும் சரி, பாடுகளா இருந்தாலும் சரி, ஒருவேளை சிறைசாலையில இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவமனையில இருந்தாலும் சரி, ஒருவேளை சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க. எந்த நற்கிரிகைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி நீ இருக்கணும். ஓடாத, அங்கங்க அலையாத, அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள் அலையாத. தேவன் உன்னை தகுதிப்படுத்தும்படி என்ன பண்ணுமா? இருக்கும்படியாக தேவன் உன்னை தகுதிப்படுத்திட்டார். இரு, அங்கே காத்திரு. தேவனோட சத்தத்துக்காக காத்திரு. தேவனோட வார்த்தைக்காக காத்திரு. ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்துல சீடர்களுக்கு தன் தாய் இயேசு கிட்ட சொல்லும்போது, இயேசு தாயை பார்த்து சொன்னார், என்னோட வேலை இன்னும் வரல. தாய் ஒண்ணுதான் சொன்னாங்க, மரியாதை. அவர் என்ன சொல்றாரோ அதை செய். அந்த வேலைக்காரங்க காத்திருந்தாங்க. இயேசு என்ன சொல்லுவார்? காத்திரு. இயேசு சொல்ற காரியங்களுக்காக, பரிசுத்த ஆவியானவர் சொல்ல போகிற தரிசனங்கள், வெளிப்பாடுகளுக்காக காத்திரு. அதுதான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, காத்திருங்க. நீ காத்திருக்கும் போதுதான் தேவனுடைய சத்தம் உனக்கு விளங்கும். நீ காத்திருக்கும் போது, தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது, ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்டு நீ காத்திருக்கும் போது, செவி கொடுக்கும் போது தேவனோடு நிச்சயமா பேசுறோம். அந்த சீடர்கள் காத்திருந்தாங்க. இயேசு என்ன சொல்ல போறாங்க? இயேசு சொன்னார், கச்சாடியை எறிங்க. இந்த கச்சாடியை நல்லா கழுவிட்டு இந்த கச்சாடியை தண்ணியை நிரப்புங்க. அவங்கள நிரப்பி வச்சாங்க. இயேசு என்ன செய்ய போறான்னு அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இயேசு சொல்றத நாம செய்யணும். அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு செய்ய நினைக்கிறத நீ செஞ்சாலே போதும். நீ ஆராய தேவையில்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி வரும், எப்படி போகும், எப்படிலாம் ஆகும், நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும் உன்னை கொண்டு எப்படி பயன்படுத்தணும். வசனம் நல்லா தெளிவா சொல்றதியா? எந்த நற்கிரியும் செய்ய எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக நீ இருந்துதான். நீ தகுதி வரணுமா? தேவனோட தகுதிப்படுத்திட்ட. ஆனா நீ இரு, அந்த தகுதிக்குள் வாழு, அந்த தகுதிக்குள் நிலைத்தரு, அந்த தகுதிக்குள் நீ கடந்து செல், அந்த தகுதிக்குள் நட. அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. அப்புறம் 17வது வசனம் பாருங்க. அவைகள் உபதேசத்துக்கு ஒண்ணாவது நீ அந்த தகுதி எதுக்கு தெரியுமா பெற்றிருக்க?
எதுக்கு ஆண்டவர் உன்னை வந்து என்ன பண்ணிருக்காரு? தேறினவனாக உன்னை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னாவது உபதேசத்துக்கும், அவைகள் உபதேசத்துக்கு நீ உபதேசம் செய்யணும். ஆனா இன்னைக்கு நீ மத்தவங்க உபதேசத்துக்காக காத்திருக்கு, மத்தவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிற, மற்றவர்கள்ட்ட போய் சார்ந்து இருக்கிற, மற்றவர்கள்ட்ட போய் நீ காத்து இருக்கிற, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு போன் அடிச்சு ஒரு ஆலோசனை கேட்கிற. அன்னைக்கு ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு ஒரு வரம் வந்திருக்கு, எனக்கு வரம் வந்திருக்கு பாஸ்டர், ஆனா பொண்ணு வந்து தேவனை அறியாதவங்க, நீங்க என்ன பாஸ்டர் சொல்றீங்க, ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன், நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற, நீங்க என்ன என் முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க பாருங்க. இல்லை அந்த பிள்ளை தேவனை அறியாதவங்க, அந்த சகோதரி வந்து கேட்குறாங்க, அதான் பசங்க உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். இப்போ நான் ஓகேன்னு சொன்னா இப்போ கல்யாணம் பண்ணிருக்க, இப்போ நான் ஓகே இல்லைன்னு சொன்னா கல்யாணம் பண்ண மாட்டியா? ஐயா நான் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு நாளைக்கு உன் வாழ்க்கை வீணாச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, நீதான் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணும். இன்னைக்கு நீ ஆண்டவர் சமூகத்துல தேறினவனாய் உன்னை தகுதிப்படுத்தும்படி ஆண்டவர் உன்னை நிலைநிற்க வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்றாவது அவைகள் உபதேசத்துக்கும் நீ மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறவர்களா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஆர்வம் என்னுடைய வாலிபர் சண்டே ஸ்கூல் ஒரு 12-13 வயதுல என்னோட சபையில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து அந்தோணி சாமி அங்கிள், வயசானவர். அவர் வந்தா மட்டும் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து ஓடிடுவேன். ஏன்னா ரொம்ப உபதேசம் பண்ணுவார். அதுவும் என் வீட்டுக்கு வந்து வீடு கூட்டம் எங்களோட சபையில வந்து வாரம் எங்க வீட்டுல வீடு கூட்டம் நடக்கும், வாரம். அது எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் குறிப்பா என்னதான் முதல் பைபிள் படிக்க சொல்லுவார். என் வீட்டுல வந்து என் தம்பி தங்கச்சிலாம் இருப்பாங்க, எங்க அம்மாலாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுருவாரு. ஜேக்கப் ஐயா பைபிள் படிங்க அப்படின்வாரு. எனக்கு அதனால என்ன பண்ணிடுவா, அவர் வர்றாருன்னா ஓடிடுவார். உபதேசம் கசக்குது நம்மளுக்கு. இன்னைக்கு தேவனோட உபதேசத்தை தேவ பிள்ளைகள் வெறுக்கிறார்கள். தேவனோட உபதேசத்தை தேவ பிள்ளைகள் கேட்காதபடி தன் செவிகளை உலகத்துக்கு திருப்புகிறார்கள். இன்னைக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க உபதேசத்தை கேட்காதபடி. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகள் ஒன்றாவது என்ன பண்ணுமா, உபதேசத்துக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ரெண்டாவது பாருங்க, ஒன்னாவது நீ உபதேசம் பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், பற்று போடாதீங்க. இல்லனா இல்லதான், ஆமானா ஆமாதான். அல்லேலூயா. தேவனோட வார்த்தையினால் நீ கடிந்து கொண்டனா அது நீ வந்து அவங்கள நரகத்துக்கு தள்ளல, நீங்கள் அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க கடிந்து கொண்டுதான் ஆகணும். என்னோட சபையில் ஒரு சகோதரி என் கூட ஊழியம் செய்யற பிள்ளை, அவங்க வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க வந்து கலந்து கொள்ளும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, அம்மா இந்த மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நீ வந்து பொட்டு வச்சு தான் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு வையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியக்கார குடும்பத்தில் உள்ள பிள்ளை பொட்டு வச்சுட்டாங்க. ரொம்ப பேரு இந்த ஒரு பழமொழி தெரியுங்களா, துப்பாய் பாண்டாய் பாண்டாய் melompat lompat, akhirnya jatuh di tanah juga. அது மாதிரி என்னோட விசுவாசி தேவ பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க நினைக்காதீங்க உங்களோட மேற்பனுக்கு உங்களோட ஊழியக்காரனுக்கு முக்கியமா தேவனுக்கு மறைவாக நீங்க எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்காதீங்க. நீங்க நிச்சயமா அவங்க உங்களோட கண்ணு முன்னுக்கு வந்து மாட்டுவீங்க.
இப்படிதான் அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, அந்த சகோதரி வச்சுட்டு போய் அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து தமிழர்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல். கலந்துட்டு வந்து நான் பார்த்துட்டேன், படத்தை பார்த்துட்டு நான் கேட்டேன், அம்மா இந்த மாரி ஆமாப்பா சார், இது வந்து தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் தானேப்பா சார், இது மதம் இல்லையே, இது கலாச்சாரம் தானே. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அது எங்க மகிழ்ச்சி இருக்கு, அது எதை மகிமைப்படுத்துது, அது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு நீங்க பாருங்க. தமிழோட கலாச்சாரம் என்ன தெரியுங்களா, சேலை. தமிழங்களோட இந்த பஞ்சாபி சட்டை கூட தமிழங்களோட இல்லை, அது பஞ்சாபிக்காரனால, பாகிஸ்தான்காரனால. ரொம்ப பேர் அதை வந்து இது எங்களுடைய கலாச்சார உடுப்பு அப்படின்னு வந்துருவாங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. இனி பாய்யா அந்த பாய்னு தான் கொண்டு வந்து வித்த பஞ்சாபியா இப்போ நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது தமிழர்களுடைய கலாச்சாரம். தமிழர்களுடைய உண்மையான கலாச்சாரம் சாரி, உண்மையான கலாச்சாரம் வேட்டி தமிழர்களோட. அப்ப அந்த பிள்ளைக்கு வேலைக்கு சொன்னேன்னே, சாரி பாஸ் எனக்கு தெரியுது, மனத்தருமிட்டுல அதுதான். இதே நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லும் போது, அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லும் போது நான் யோசிச்சிருந்தேன், ஐயோ கோச்சுக்குவாங்களே, சபை விட்டு போயிடுவாங்களே, என்கிட்ட முறுமுறுப்பாங்களே, என்கிட்ட சண்டை போடுவாங்களே, என்கிட்ட வந்து பகையாயிருமே அப்படின்னு நினைச்சுன்னா இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை மாறாம, அந்த சகோதரி மாறாம இன்னும் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, இரண்டாவது என்ன பண்ணுமா, கடிந்து கொள்ளுகிறது. இப்படிதான் ஒரு நாள் நம்ம சபையில ஒரு சகோதரன், நான் நினைக்காதீங்க என் விசுவாசிகள்லாம் நான் வந்து எல்லாம் ஜப்பான் ஜாடியா அப்படியே விட்டு எப்படியோ வாழ்ந்து எப்படியோ மேய்ச்சல் அடைஞ்சிட்டு ஆடு மேய்ப்பன் வந்து ஆடு கொட்டாய் திறந்து விட அந்த ஆடு அங்கங்க போய் மேய்ப்பேன், அந்த மாரி நான் உங்களெல்லாம் மேய் விடுவேன்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு காரியத்தை நான் ஆராய்ச்சி சிந்திச்சு யோசிச்சு பார்ப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய விசுவாசி வேகமாக வந்தாச்சு, பிரைஸ் லோ பாஸ்டர், பிரைஸ் லோ ஐயா அப்படின்னு அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணானா அவரோட பாக்கெட்ல வந்து இந்த இடம் அப்படியே தூக்கிக்கிட்டு இருந்துச்சு, இந்த இடம் தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. போன்னா நம்மளுக்கு தெரியும், போன் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் அது இருக்கு. ஆனா இது வந்து போனோடய டபுள் ஆச்சு, 2 போன் வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா என்னது, சிகரெட் கோப்பா. பயம் இல்லாம கடவுள் இடத்துக்கு போறோமே, ஆண்டவர் பார்த்துருவாரு, அது பார்த்தாம பரிசுத்தாமியானவர் பார்த்துருவாரு, அது பார்த்தாம நம்ம சேர்ச்சில் ஒரு பெரிய மூசா இருக்கு, யாரு பாஸ்டர், அவர் கண்டுபிடிச்சிருவான்ற பயம் இல்லை. துணிகரமா அந்த சகோதரன் சிகரெட் எடுத்து உள்ளுக்கு வர, நான் அதை பார்த்துட்டேன். எனக்கா சொல்லாம இருக்க முடியல, சொல்லவும் முடியல. எனக்கே நிறைய போராட்டம். சேர்ச்சி முடிஞ்சு போறப்ப போன் அடிச்சு ஒன்று பார்த்துட்டேன். என்ன பயம் இருக்கு உனக்கு, சபைக்கு துணிகரமா சிகரெட்டோட வரனா அப்ப நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற. இங்க 2வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, கடிந்து கொள்ளுவதற்கும் சீர்திருத்தலுக்கும், 3வது சீர்படுத்தும். சரி இல்ல அப்படின்னு சொன்னா சீர்படுத்து, அது சரிப்படுத்துங்க. உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு குப்பையோ இல்ல ஏதாவது ஒண்ணு அசிங்கமா இருக்குன்னு சொன்னா அதை சரிப்படுத்துறது போல தேவன் வார்த்தையினால் எங்க சரியில்லாம இருக்கோ அதை சரிப்படுத்து. எந்த இடத்துல தேவன் உன்னை பயன்படுத்தி சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்தை நீ போய் சரிப்படுத்து, அதை சரிப்படுத்து, அது சரியாக வை. இப்ப இந்த கிளாஸ்ல இந்த கப்பு மேல இந்த மூடி வந்து சரியா இல்லாம இப்படி இருக்குன்னா அந்த கப்பு மூடியை சரிப்படுத்து. உனக்கு முன்பாக தேவன் எந்த மனுஷன் சரியில்லாம இருக்கிறானோ தேவ வார்த்தையில அவனை சரிப்படுத்து. உனக்குள்ள எந்த இடத்துல நீ சரியில்லாம இருக்கிறியோ தேவன் வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியினால நீ சரிப்படுத்திக்கோ. கேளுங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. 3வது சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் என்னமா நீதியை படிப்பிக்கிறதுக்கும், நீதியான காரியத்தை செய்.
தேவன் விரும்புகிற காரியத்தின் மேல் நிலைச்சிரு. ஆண்டவர் சொல்லாத, ஆண்டவர் செய்யாத காரியத்தின் மேல் நிற்காத. அது நீதியை வணங்காது. ஒரு 3-4 மணிக்கு எனக்கு தெரியும் அந்த சகோதரர், இந்த கொரோனா நம்ம ஜோஹர் மலேசியாவுடைய கொரோனா வந்து 8388 நினைக்கிறேன், அதுல வந்துருச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னுக்கு 8388, அதுக்கு போய் நம்பர் எடுக்காதீங்க, 8388. அந்த பிரதர் என்ன போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்ல, நாளைக்குள்ள டியூஸ்டே போட்டிருந்தாரு, தேர்ஸ்டே நாளைக்குள்ள நம்பர் இதுதான் ஏறுது, அதனால எல்லாரும் போய் எடுங்க அப்படின்னாரு. வசனம் சொல்லுது, உன்னுடைய நாவல மரணமும் ஜீவனும் வச்சிருக்கு. நீ தேவனுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளை. துன்மார்க்கனை போல பேசாத, துன்மார்க்கனை போல நடந்து கொள்ளாத. தேவ வழியில கவனத்தோடு தெளிவுள்ளவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் வளரு. நீ உபவாசம் எடுக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காத. உன்னோட வாழ்க்கையின் ஒழுக்கம், உன்னுடைய நடத்தை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். என்ன பண்ணுது? சீர்திருத்தபடி நீதியை படிப்பிக்கவும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளவனாய் மாத்திக்கோ. இந்த வசனத்தை ஆவியானவர்கிட்ட கேளு. யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். நான் கொஞ்சம் விரைவா போறேன், மணி ஆயிடுச்சு. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. யார் யாரை வஞ்சிக்கிறது தெரியுங்களா? நீங்க தான் உங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு வசனம் போகுது. நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. ஹலோ, கவனமா கேளுங்க. வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காதீங்க உங்களே நீங்க. ஹல்லேலூயா. 10வது மாடியில இருக்க குதிச்சிடலாமா? 10வது மாடியில இருக்கிற விஷம் முடிச்சிருவோமா? 10வது மாடியில இருக்கிற ஸ்விமிங் மாரி சூப்பர் மேன் மாரி ட்ரை பண்ணுவோமா? வஞ்சிக்காதீங்க. பாஸ்டர் கூட இல்ல, நான் இந்த காமன்ல இருக்கிறேன், 2 பெக்கு போட்டுருவோமா? வஞ்சிக்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்து ஒரு 15,000 என் தேவையை சந்திங்க. வஞ்சிக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்களே பாவத்தில் விழுறதுக்கு வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. வசனம் அதான் சொல்லுது. யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேளுங்கயா. கேட்காதனாலதான் உங்களோட புத்தி, உங்களுடைய எண்ணம், உங்களோட அறிவு, உங்களோட வாழ்க்கை, நீங்கள் துன்மார்க்கனை போல வாழ்றீங்க. துன்மார்க்கனை போல வாழ்றீங்க. ஒரு வசனம் சொல்லுது, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சில மேய்ப்பர்களும் துன்மார்க்கனை போல வாழ்றாங்க. ஏன் தெரியுமா? வார்த்தைக்கு வெளியே வார்த்தையின்படி பேசாமல், பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசாமல், தன் சுய பலத்தில் சங்கீதம் 50 எடுக்கிறீங்களா? நாங்க அன்னைக்கு படிச்சோம். சங்கீதம் 50வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம், சங்கீதம் 50. சில நேரத்துல பாஸ்டர் வந்து என்ன மேம்பட பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு, இவங்களை பத்தி எல்லாம் தப்பா சொல்றாருன்னு சொல்றாங்க. 50வது வசனத்துல 50ஆம் அதிகாரம் சரி எடுத்து
பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். நீங்க கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்க. வார்த்தையை கேட்டதோட இருக்காதீங்க, அதன்படி கீழ்ப்படிந்து செய்கிறவர்களா இருங்க. தேவ சத்திய வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. நீங்க அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க, தேவனுடைய வழியில நடக்கிறவர்களா இருப்பீங்க. அதனால நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்டவர்கள் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருங்க. வசனத்தை படிங்க. கடைசியாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். Chapter Matthew verse 7 verse 24. Chapter 7 verse 24. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்கிறவர் எவனோ அவனை கண்மலையின் மேல் பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதான் என் தீர்க்க தரிசன வசனம். இதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வசனம். தேவ வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், ப்ரொபெசியா சொல்றார். உனக்கு வேற எங்கிருந்து வர வேண்டாம் ப்ரொபெசி, தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஐயா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இதை மட்டும் கேட்டு போயிடாதீங்க. இந்த வசனத்தை உங்களோட ஜெப வாழ்க்கையில, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களோட ஃப்ரீ டைம்ல வசனத்தை எடுத்து படி. இந்த வார்த்தையை கேட்டு இவைகள் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தேவன் உன்னை உயர்த்துவார். நீ கண்மலையின் மேல் தேவனுக்காக, தேவ நாமத்துக்காக தேவன் உன்னை உயர்த்துவார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பாருங்க, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக ஒப்பிடுவேன். அல்லேலூயா. இந்த வசனம் நல்லா தெளிவா போட்டுக்க. கண்மலை மேல் தேவன் உயர்த்துவார். அந்த கண்மலையின் மேல் புத்தி உள்ள மனுஷன். வேற இடத்துல வாசிக்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். புத்தி இல்லாத ஸ்திரியோ அவளே அந்த கையாலே அந்த வீட்டை இடிச்சு போடுவார். இங்க என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? புத்தி உள்ள மனுஷன். நீ புத்தி உள்ளவனா இருக்கணும், நீ புத்தி உள்ளவனா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனா இருக்கணும். இந்த சங்கீதம் 50 சொன்ன பாருங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும். என்னமா? எடுத்துரைக்கவும். பாருங்க, தேவன் 16 பாருங்க, 16 வசனம். Psalms chapter 15 verse 16. Psalms chapter 15 verse 16. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனமா? தேவன் துன்மார்க்கரை, இன்னைக்கு நல்லா கவனமா கேளுங்க வசனம். துன்மார்க்கனா யாரு? ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் துன்மார்க்கனா யாரு? சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் அப்படின்னா துன்மார்க்கன் யாருன்னு. அதே சங்கீதத்தில் எழுதி இருக்கு பாருங்க, 16வது வசனம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறார். பாருங்க, உனக்கு பின்னால எறிந்து போடுகிறார். யார் வார்த்தைய? அவன் தான் துன்மார்க்கன்.
ஆண்டோட வார்த்தைய கேட்காதபடி நீ அந்த வார்த்தையை எடுத்து போடுறைய, எரியறிய, அந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்கலையே, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலையே, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே, நீ துன்மார்க்கன். வசனம் சொல்லுது. வசனத்தை படிச்சு பாருங்க. 50 16 17 படிச்சு பாருங்க. நீ தேவ வார்த்தை கேட்கணும்னு சொன்னா நீ துன்மார்க்கன். தேவனுடைய சத்தியத்தை நீ அறியணும்னு சொன்னா நீ துன்மார்க்கன். அது நீ யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சுவிசேஷனா இருந்தாலும் சரி, சபையில ஒரு எல்டரா இருந்தாலும் சரி, சபை விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ தேவ வார்த்தைக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா நீ துன்மார்க்கன். நீ யாருன்னு கேட்கிறார் ஆண்டவர். வசனம் கேக்குது, நீ யாரு? அதனால இன்னைக்குள்ள வார்த்தை நிச்சயமாகவே தேவனோடு பேசியிருந்தார். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், கண்மலை மேல் புத்தி உள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென். இந்த சிந்தையோட கண்களை மூடி ஆறு எழுந்தவரமாய் திருவள்ளுவருக்கு நம்ம கடந்து போவோம். என்னில்